ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மத்து எங்கெங்கே யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் அமைக்கலான்றதை பார்ப்போம். ஏற்கனவே பார்ட் 1 பார்த்துருக்கோம். மத்துன்றதுக்கு அர்த்தம் நஹிங், இல்லை, வேண்டாம், செய்யாத அப்படின்றது. இப்போ நஹிங் யூஸ் பண்ணாமல் மத்து யூஸ் பண்ணி ஏற்கனவே சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் சென்டென்சஸ் எப்படி, அது சிம்பிள் சென்டென்ஸ் தான் பார்ப்போம். வெக்கப்படாதே, வெக்கப்பட வேண்டாம், கூச்சப்படாதே, கூச்சப்பட வேண்டாம் அப்படிங்கிறத சரமாவோ மத் அப்படின்னா வெக்கப்படாத, வெக்கப்பட வேண்டாம், கூச்சப்படாத, கூச்சப்பட வேண்டாம். பதட்டப்படாதே, பதட்டப்பட வேண்டாம் அப்படிங்கிறத கடபாயங் மத் அப்படின்னா பதட்டப்படாத. பழிக்கு பழி வாங்காத, தோஸ் பர் தோஸ் மத் லோ, பழிக்கு பழி வாங்காத. வேதனைப்படுத்தாத அப்படின்னா சோட் மத் பகுஞ்சாவோ அப்படின்னா வேதனைப்படுத்தாத. இது பணாவோ அப்படின்னு சொல்லலாம், பகுஞ்சாவோ அப்படின்னு சொல்லலாம். ஜிந்தா மத் கரோ அப்படின்னா கவலைப்படாத. கஷ்டப்படுத்தாத அப்படின்னா கஷ்டமத் பணாவோ, பணாவோன்னு அடுத்தவங்க உருவாக்குறாங்க, நம்மளுக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க, அதனால் பணாவோ. கஷ்டமத் பணாவோ, கஷ்டப்படுத்தாத. கஷ்டப்படாத அப்படின்னா கஷ்டமத் கரோ அப்படின்னு சொல்லணும். இப்போ கொடுமைப்படுத்தாத அப்படின்னா தமக்காவோ மத் பணாவோ அப்படின்னா கொடுமைப்படுத்தாத. கொடுமைப்படுத்தாதே அப்படின்னா தமக்காவோ மத் பணாவோ. நச்சரிக்காத, தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம்ல, பேஜா மத்கா அப்படின்னா தொந்தரவு செய்யாதே. தாமதிக்காத அப்படின்னா டாலோ மத் அப்படின்னா தாமதிக்காத. தள்ளி போடாத அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தள்ளி போடாதுன்னு, அந்த பொருள் அந்த இடத்துலேருந்து வேறு இடத்த தள்ளி போடாதுன்னு சொல்லுவோம். அப்படின்னா விலம் மத் அப்படின்னா தள்ளி போடாத. அலட்சியப்படுத்தாத அப்படின்னா உதாசீன் மத். அவசரப்படாத அப்படின்னா ஜல்தி மத் கரோ, அவசரப்படாத. கத்தாத, கூச்சல் போடாத அப்படின்னா சில்லாவோ மத் கரோ, கத்தாத, கூச்சல் போடாத. ஆர்ப்பாட்டம் பண்ணாத, கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத அப்படின்னா சில்லாவோ அவுர் விரோத் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணாத அப்படின்னா சில்லாவோ அவுர் விரோத் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். வெறும் ஆர்ப்பாட்டம் பண்ணாத அப்படின்னா விரோத் மத் கரோ. எதிர்த்து பேசாத, எதிர்த்து வாதிடாத அப்படின்றது பசல் மத் கரோ அப்படின்னா பஹஸ் மத் கரோ அப்படின்னா எதிர்த்து வாதிடாத, எதிர்த்து பேசாத அப்படின்னா பஹஸ் மத் கரோ. அர்த்தம் இல்லாமல் பேசாத அப்படின்னா பகவாஸ் மத் கரோ அப்படின்னா அர்த்தம் இல்லாமல் பேசாதே. முதுகுக்கு பின்னால் பேசாத, எதனால் நேருக்கு நேரம் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, முதுகுக்கு பின்னால் பேசாதே அப்படின்னா பீச்சே பாத் மத் கரோ அப்படின்னா முதுகுக்கு பின்னால் பேசாதே. சும்மா உட்காராத அப்படின்னா பஸ் மத் பைட்டோ. பஸ்ஸுனால் போதுன்னு அர்த்தம், பஸ்ஸுனால் பேருந்துன்னு அர்த்தம், பஸ்ஸுனால் சும்மான்னு அர்த்தம். நம்ம அந்த மத்து வர்றதுனால, பைட்டோன்னு வர்றதுனால உட்காராத அப்படின்னு, சும்மா உட்காராதன்னு அந்த இடத்த சும்மான்னு வர்றது நம்ம யோசிக்கணும். அப்படின்னு நம்ம அந்த இடத்த பொறுத்து நம்மளாக சொல்லிக்கிடலாம். சும்மா உட்காராத அப்படின்னா பஸ் மத் பைட்டோ. இந்த சும்மான்ற வார்த்தையை யூஸ் பண்ணி இன்னும் நிறையா சென்டென்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சும்மா சொல்லாத அப்படின்னு சொல்லுவோம்ல, பஸ் மத் கஹோ சும்மா சொல்லாத அப்படின்வாங்கள்ல, அதுக்கு. தப்பு தப்பாக பேசாத அப்படின்னு கலத் பாத் மத் கரோ. தப்பாக பேசாத அப்படின்னா கலத் பாத் மத் கரோன்னு சொல்லலாம். தப்பு தப்பாக பேசாத அப்படின்னா கலத் பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லணும். ஒரு தப்பான்னு சொல்லும்போது ஒரு கலத்து சொல்லிடணும். தப்பாக பேசாத அப்படின்னா கலத் பாத் மத் கரோ அப்படின்னு சொல்லலாம். தப்பு தப்பா அப்படின்னா கலத் பாத் மத் கரோ. முடிந்து போன விஷயத்தை கிளறாத அப்படின்னாங்கல்ல, கதம் ஹோ சுக்கி சிலாவோ மத் அப்படின்னா முடிஞ்சு போன விஷயத்தை கிளறாத. கதம் ஹோ சுக்கி ஹிலாவோ மத் அப்படின்னா முடிந்து போன விஷயத்தை கிளறாத. பழைய விஷயங்களை தோண்டாத அப்படின்னு புராணி சீசோங் மத் கோதா அப்படின்னு கோதோ
கோதே இல்லை கோதோ அப்படின்னா பழைய விஷயங்களை தோண்டாத. புராணி சீசெங் மத் கோதோ அப்படின்னா கோதோனா தோன்றுறது. இங்கே தொணக்கால் வராமல் மிஸ்டேக் ஆகிடுச்சு, பிரிண்ட் ஆகாமல். பழைய விஷயங்களை தோண்டாதே அப்படின்னா புராணி சீசெங் மத் கோதோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.